ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனப்ரிஸ் vlog. நம்ம இந்த ஒரு ஆஃப் ரோடில் தான் ஓட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி மழை தான் பெய்யுது. ஆரம்பத்தில் இப்படி மழை பெய்ஞ்சா எப்படி பஸ் ஓட்டுறது? சரி வாங்க போவோம். இங்கே பாருங்க, ஐயோ ஹேண்ட் பிரேக்கே எடுக்க வந்துட்டேன். இங்கே பாருங்க, வந்தோடனே கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த இடத்துல எதுக்குமே ராரியாக ஓட்டுறாங்க. அந்த மாதிரி டெம்போலாம் இந்த இடத்துல ஓட்டினாங்கன்னா அவங்க ஓட்டுற ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் போய் அங்கே பாருங்க. அந்த க்ரீன் கலர் வண்டினால தான் நீங்கள் நிறைய டைம் என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய டைம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அவனாலேயே. அதுவும் இந்த ஆஃப் ரோட்லாம் சொல்லவே கூடாது. அவனால் எப்பவுமே ஆக்சிடெண்ட் தான் ஆகிருக்கும். நான் ஒரு வீடியோலுங்க ஒரு டைம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் பண்ண அந்த சைடு போயிருக்கேன். சடனாக வந்து ஒரு லாரி மேலே மோதினாங்க. லாரி மாதிரியே பஸ்ஸு மாதிரியான்னு தெரில, சடனாக வந்து போதினாங்க. இங்கே பாருங்க, இத்துக்களோட அழிவா போட்டாச்சு. எப்படி டஸ்ட் மிஸ்ட்டு அந்த லாரிக்காரமா இடிச்சிருப்பேன். என்னங்க இது இப்போ இங்கே வந்து இடிச்சு வச்சிருக்கேன்? யாருக்கு தெரியும்? போவாதா? கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா. ஏன் போவாது? எப்படி போவாது உங்களுக்கு? போகுங்க, டைம் போயிருக்கேன். என்னங்க அது போகணும் எப்படிங்க? அங்கே பாருங்க, பின்னாடி எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னாடி போல தெரியலையே. அப்படி போய் பார்ப்போமா? பஸ்ஸை விட்டு இடிச்சுதான் அவனை, வேற வழி. இப்போ தாங்க ரெடி பண்ண. ஐயோ நான் போட்ட எப்படியோ போயிட்டுங்க. இப்போ ஏன் போக மாட்டேன்னு தான் தெரில. பெட்ரோல் வேற கம்மியாக இருக்கு. எப்படியாச்சும் போக முடியுதான்னு பார்க்குறேன். போக முடியுதான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் போயிரு. அம்மாடி, எப்படியோ வந்துட்டோம். அங்கே பாருங்க எப்படி நிறுத்தி வச்சிட்டானாம. சார்ஜுக்கு என்ன தீர்ந்துருச்சா? இவன் யாருங்க? அவன் தெரியலையே. ஈவி வெஹிக்கலா தெரில. இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி வச்சா எப்படிங்க? பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போய் வளையுதுன்னு. அம்மா வண்டி நல்லா ஆடுது. அதாங்க புதுசாக சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த ரோட்டில் ஓட்ட வச்சிட்டீங்க. எப்படி ஹேர் பட்டுன்னு பாருங்க. அம்மாடி, இப்பெல்லாம் ஓட்டுன்னா அதுக்கு நம்ம ராரியை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அந்த அவ்வளோ பெரிய ரோடு எடுத்துட்டு, இவ்வளோ ரோடு எடுத்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு போகிறதுக்குள்ள அம்மா வண்டி போச்சு. என்னதான் அம்மா டிஸ்டிங் இன்னும் அங்கே போய் விழுந்துருக்க வேண்டியதான். எத்திக்கிலோண்டு ஹேர் பென்சில் போட்டு வச்சிருக்கீங்க. எவ்வளோ ஹேர் பென்சில் இருக்குன்னு தெரியலையே. இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. எங்கேயாச்சும் போய் கிட்ட வந்துட்டோமா? இது எங்கேயோ வந்து நிச்சு போட்டுச்சு. நீ எங்கேயுமே போறீங்க, யாருக்கு தெரியும்? டக்குன்னு வந்துட்டு நான் அப்பவே நினைச்சேன். இங்க வழியே இல்லைங்க, வழியே ஐயோ 98 டேமேஜ் ஆயிடுச்சு. பஸ் ஏறவே மாட்டேங்குது. இங்கே பாருங்க எவ்வளோ முக்கோணமாக கொடுத்துச்சு. ஓ, அங்கே இருக்குங்க வழி. இங்கே தான் நாம தவறும் தப்பான வழிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்க வழி அங்கே இருக்கு. நான் தப்பான வழி ஏறிட்டு வந்திருக்கோம். ஆனால் அங்கே ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது, அது எனக்கு புரியல. இதோட வழியே இல்லை, அதனால தெரியுது. அங்கே பாருங்க, அங்கே அந்த சைடு தாங்க அந்த ரிவர் போகுது இல்லைங்க, அந்த சைடு தான் இதே இருக்கு. ஏர்பீன் வளைக்கிறதுக்கு பின்னாடி எடுத்துதான் பஸ்ஸுக்கு தான் டேமேஜ் ஆகும். அப்பாடி, இப்போதாங்க கரெக்டான ரூட்டில் போகிறேன். ஏதாவது தப்பான ரூட்டு. அம்மாடி கீழே தான் டப்பு போல இருக்கு. மேலே இருந்தோட அது ஊற்றி வச்சிருக்கீங்க, யாருக்கு தெரியும்? அம்மா ஐயோ, இப்போ நான் எப்படா போவேன்? எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். இப்படி போய் நான் சரி போயிடலாம். பேக் ஏடு உன்னால் முடியும். எடுத்துடுச்சுங்க. சிங்கா கொடுத்தீங்க இந்த பஸ்ஸு. ஆயிருந்தா
இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் சின்ன முட்டிங்க அப்படி போகுது. அம்மா 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 அதுக்குள்ள என்ன குட்டி ஆகிடுச்சு. செம்ம டேமேஜ் ஆகுது பஸ்ஸு. உள்ள போவேன். இந்த ஹேண்ட் பிரேக் போட்டு போட்டு தான் எடுத்துப்போம். யாரும் வந்துடாதீங்க, யாரும் வந்து ஈவி போட்டு படிச்சு போயிடுவேன். கொட்டு போயிடுவேன். இந்த சைடு தாங்க, இந்த சைடு கொலவெறியா இருக்குது. முன்னே பார்த்தீங்க இந்த சைடு தான் நான் போய் அப்படி வளைச்சு போனேன். இந்த சைடா இஷ்டம் தப்பிச்சுங்க. ஒல்லியா இருக்கனால தப்பிச்சான், இல்லை தப்பிச்சிருக்கவே மாட்டான். இப்பவும் தான் நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் தெரியுது. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. கோயிலுக்கு போதா? ஐயம்மா சாரிடாடே, சாரிண்ணே. பஸ்ஸை திருப்ப முடியல. நான் உங்களை யாருன்னா நினைக்க சொல்கிறேன். என்னண்ணா வளைச்சிட்டு போக வேண்டியதானே. அதுவும் கரெக்டு தான். டேமேஜ் ஆகிட்டீங்க. எப்படி பார்த்து தானே வச்சுருக்கீங்க. ஐயோ இந்த இந்த இதுக்குள்ள வில்லேஜ் வச்சிருக்குள்ள எதுக்கு கோயில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அங்கே தான் வைக்கணும். அங்கே பாருங்க சின்ன சின்ன இதாக இருக்குது வீடு. நம்ம பஸ்ஸே அதோட ஹைட்டாக இருக்கு போல. அவ்வளோ சின்னதாக இருக்குது வீடுலாம். ராதிகாங்க என்ன பார்த்து வாங்கண்ணா, பார்த்து. தெரிஞ்சு முன்னாடி தான் நிறைய டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதாங்க புதுசாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எப்படி. நம்ம லைட்டு போட்டுப்போம். ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. காலையில் மட்டும் ஆச்சுன்னா வியூ செம்மையாக இருக்குங்க. செம்ம வியூ. அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்கன்னா ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். அப்படி இருக்கும் வியூ. அதாங்க வியூ. பார்த்துண்ணே அங்கே பார்த்தீங்க நாங்கள் எப்படி ஒட்டி வந்தானு. அதுக்குதான் இந்த மாதிரி போயிட்டே இருக்கனால பாருங்க மேலே போகிற போல இருக்கு. அந்த அடியிலே வந்திருப்போம்மா. நான் எப்போடா லாஸ்ட் கீர் போட்டேன். பரவாயில்ல, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே லாஸ்ட் கீர் போட்டிருக்கணும். பொறுமையா நிறைய ரோடெலாம் இங்கே ஏற்றிட்டு வராங்க. இது அவ்வளோ ஃபேமஸான ஏரியாவா இருந்தால் டவுட்டாக இருக்கு. பால் கடை எல்லா கடையும் வச்சுருக்காங்க. எம்மா 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 போச்சுடா என் வண்டி. ராடிக்காரா அவனுக்கு ஒழுங்காக வர தெரியாது. வண்டியெல்லாம் போகுது. இன்னொரு டைம் ரெடி பண்ணாலும் வண்டி ஆகும். இந்த ஆஃப் ரோடு கார் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நாள் காரை வாங்கி இந்த இடத்துல ஓட்டுவேன். கார் இருக்குது, ஆனால் ரொம்ப பழைய காரு. நான் இந்த மட்டும் எடுத்துகிட்டு வரல. ஒரு அடி அடிச்சுன்னா அவ்வளோதான், டாப்பாக கழுவி வந்துடும். பாருங்க அம்மா 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 பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக ஏறுதுன்னு. முக்குது முக்குது முக்கு 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 ரொம்ப. இன்னும் நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். அது வேணா நிச்சயம். இந்த மட்டும் இடத்துக்கு போய் வீடியோ போட்டிருக்கேன். இதே இடம் தான் நினைக்கிறேன். வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம அது வந்து ஹோட்டலுக்கு போகிற மட்டும் தான் போட்டிருக்கோம். நம்ம இதில் கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், இதே இடம் தாங்க. இதே இடத்துல தான் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். அம்மா சாரி. இந்த இடத்துல தாங்க ராலி நிறுத்திட்டு இருந்தேன். அதே இடத்துல நிறுத்தி வச்சுருக்கேன் பாருங்க. தவான போய் முட்டுனா என்னடா பண்ணுறீங்க? அண்ணா கார் என்ன பொறுமைண்ணே, பொறுமை. காஸ்ட்லியான கார் வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க, ஒருத்தன் லைட்டே போடாம வரான். ஏடு ஸ்லோ வாங்கடா.
இத்தனைக்கு வழியா போவ வரேங்க ஃபாஸ்டா. குப்பை வர கீழே போட்டுச்சு. தேங்க்யூண்ணே, நீங்க மட்டும் தானே என்னை மதிச்சு நின்று வந்தாங்க அந்த அண்ணன். இதான் போன டைம் இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் அப்போ டிராஃபிக் இருந்துச்சு, உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ மழையாக பெய்யுது. பைக்குக்குன்னா உங்கற போகிறேன். பஸ்ஸு டிரைவர் டயரு சேஞ்சு பண்ணணும். ஆனால் பஸ்ஸு டயர் தேஞ்சிடுச்சு ஆஃப் ரோடெலாம் ஓட்டி. ஒரு டைம் பஞ்சர் ஆகியிருக்கு, அந்த பஞ்சர் ரெடி பண்ணி ஓட்டிருக்கேன். சென்னைக்கு போகிற பஸ்ஸு இப்போ டூரு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். சாரிங்க. ரோடே போட்டுருக்காங்க. இதெல்லாம் மழை பெஞ்சுன்னா ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கி விட்டோம். அது உண்மையா கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, பார்த்தீங்களா? சொன்னேன்ல. பாருங்க, இதெல்லாம் கோயில் ரொம்ப புண்ணியமான கோயிலுங்க. இதில் வேணும்னு வச்சுக்கோங்களே. அதான் ஐயோ, அந்த பஸ்ஸுக்காரங்க வச்சுட்டேன். ஸ்டேரிங் வேறு பெருசாக குட்டி வச்சுருக்கேங்க. அழைத்துக்குள்ளே போதும் இது திறந்து விட்டுனா ஒன்றும் திறந்து விடல. பாவம் நல்லா டிரைவர் மட்டும் போகிறான்னு திறந்து விட்டேன். உணங்கிட்டீங்களா? ஆனால் பஸ்ஸுக்குள்ளே எவ்வளோ பூந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுதான் இறக்கி விட்டு மூடி விட்டேன். எவ்வளோ சொல்லி முட்டியாதீங்கடா, பேசஞ்சர்ஸில் போகிறாங்க லைனா. அதான் ஸ்கூல் பிள்ளைங்க லைனாக போகிறாங்க. இங்கே பாருங்க, தாங்க கோயில் அங்கே இருக்க பாருங்க. அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இன்னும் மூடி இருப்பாங்க. நம்ம எவ்வளோ லேட்டாக வந்தோம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதுவும் போல் 18K வந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். அடுத்த வீடியோ வரும். அதுவும் போல் புது பஸ் வாங்கி பண்ணுவோம். இன்னும் கார் வாங்கி நம்ம தனியாக வரலாம். எவன் எந்த மாட்டு கார்லாம் வச்சுருக்கான். காரை வாங்கி நம்ம வருவோம். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோ முடிச்சிருந்தோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.